பயண களைப்பாக இருந்ததால் சிறுமியை கரையில் உட்கார வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கி குளிக்கப் போனார். ஆனால் குளித்து முடித்துவிட்டு கரைக்கு வந்து பார்த்தால் குழந்தையை காணவில்லை. இதனால் ரொம்பவே மனம் வெறுத்து போன அந்த வணிகர் தன் மனைவியிடம் நடந்ததையெல்லாம் கூறி வருந்தினார். இரவு உணவை கூட சாப்பிடாமல் படுக்கப் போனவர் அப்படியே கண்ணயர்ந்து விட்டார். அவரது கனவில் சிறுமியாக வந்தது நான் தான் என்றும், ஊருக்கு அருகாமையில் இருக்கும் கள்ளிக்காட்டில் நான் உறைய இருக்கிறேன் என்றும், கோயில் கட்டி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை அருளுவேன் என்றும் கூறி மறைந்தாள் முத்துமாரி. படுக்கையிலிருந்து எழுந்த வியாபாரி தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் கூறினார். மறுநாள் பொழுது விடிந்ததும் முதல் வேலையாக ஆற்று மணலில் அம்மன் சிலையை அமைத்து வழிபடத் தொடங்கினார். இவரை தொடர்ந்து ஊர் மக்களும் வழிபட்டனர். நாளடைவில் அந்த பகுதி